என்னமோ விஜய் சடனா அந்த இடத்துக்கு போன மாதிரியும், விஜய் சடனா போனனால அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்ததுனால ஒரு கூட்ட நெரிசல எப்பேற்பட்ட ஒரு இழப்பு நடந்த மாதிரி விஜய் மேல பிளேம் பண்றது அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன்னா விஜய் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 2-3 பரப்புரை பண்ணிட்டாரு. அந்த 2-3 பரப்புரையில எவ்வளவு கூட்டம் வருது, அந்த கூட்டம் வந்து அந்த இடம் எப்படிலாம் ஆகுது அப்படின்றது அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தெரியும். சோ விஜய் போற இடத்துல இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னும் போது அந்த கூட்டத்துல மக்களுக்கு எந்த விதமான ஒரு அசம்பாதமும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையில ஒரு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா பேச்சுக்கு மட்டும் நான் அப்பா அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. அந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் அவங்களுக்கு பாதிப்பும் ஏற்படாத வகையில ஒரு அப்பாவா இருந்து சிந்திக்கவும் செய்யும். விஜய் போற இடத்துக்குலாம் கூட்டம் நிறைய வருது, அதனால அந்த கூட்டத்துக்கும் பொதுமக்களுக்கும் அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா வந்திருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தினால கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் அதை கணிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் இல்ல இந்த இடம் பத்தவே மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் கோரிக்கையும் வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப சமீபத்தில் நான் கரூர் போயிருந்தப்ப அங்க ஒரு டிஎஸ்பியை சந்திச்சு பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சு. அவர் என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க மேலையும் சொல்லுங்க சார், ஊடகத்திலையும் நீங்க பேசுங்க சார், இந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் பெரம்பலூருக்கு அவர் வந்திருந்தாருன்னா நிச்சயம் கேஷுவாலிட்டி ஆயிருக்கும் சார். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான இடத்துல அனுமதி கொடுத்திருந்தாங்க, அவ்வளவு கூட்டம், ஒரு எப்படியும் ஒரு 4-5 பேர் போனா கூட போயிருப்பாங்க. அவர் வந்திருந்தாரா நெரிசல்ல, அந்த அளவுக்கு கிரௌடு சார். அவருக்கு இடம் ஒதுக்கும் போது விஸ்தாரமான இடத்துல ஒதுக்கணும். அவரே நெருக்க இடத்துல கேட்டா கூட நான் சொன்னேன் சார், அவரே கூட கேட்கலாம்ல சார், கூட்டம் அடர்த்தியா தெரியறதுக்காக சின்ன சந்துகள்ல சில மீட்டிங் அப்படிதான் நடக்கும். நீங்க சின்ன சந்துக்குள்ள ஃபுல் கிரௌட நிப்பாட்டினா பிதிங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரியான கூட்டத்தை காட்டுவாங்க சார் அப்படின்னு நான் கேட்டப்ப அவர் சொன்னார், இல்ல சார் அப்படியே அவன் கேட்டாலும் நீங்க போன கிரௌடு கூட வருது உங்களுக்கு, நீங்க இந்த பக்கம் எடுத்துக்கங்க, இது விஸ்தாரமா எடுங்க, இந்த பைபாஸ் ரோடு இந்த மாதிரி ஒதுக்குப்புறம் அந்த மாதிரி இடத்துக்கு வாங்க அப்படின்னு. மக்களுக்கும் சிரமம் இல்லாத இருக்கும். நெரிசல் யாராவது கேஷுவாலிட்டி நாளைக்கு என்ன ஆகும்னா இது அரசுக்குமே பாதிப்பு தானே வரும். அரசு போதிய பாதுகாப்பு கொடுக்கல, நாங்க கேட்ட இடத்துல கொடுக்கல, எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ் அந்த அளவுக்கு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் போடல, அதனாலதான் டெத்துன்னு இதே விஜய் பேசுவாரு, அவங்க கட்சிக்காரங்க பூரா பேசுவாங்க, எதிர்கட்சிகள் பூரா பேசும். அதனால இது கவர்மெண்ட் அதையும் ஒரு கணக்கில் வச்சுக்கணும். தனக்கு கெட்ட பேர் வரும்ன்றது இது ஏதோ விஜய் நடத்துறாரு, அவங்களுக்குள்ள செத்தா அது அவங்க தான் கெட்ட பேர் வரும்னு நினைக்க முடியாது. அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கும் பொறுப்பு இருக்கு. அதனால இப்ப விஜய் ஒரு இடத்துல கேட்டாலுமே முன்னாடுங்க ஒரு கிரௌட யார் வேணாலும் கூட்டிடலாம், பட் அந்த கிரௌட கட்டுப்படுத்துன்றது ஒரு கஷ்டம். ஏன் அந்த கட்சி சார்பாவே அவங்க கேட்கிற இடம் அப்படின்றது எங்களுக்கு கூட்ட நெரிசலா இருக்கிற இடத்த கொடுக்காதையும் கொஞ்சம் பெரிய இடமா கொடுங்க. கரூர்ல அந்த லைட்டர்ஸ் ரவுண்டான கேட்டிருக்காங்க. கரூர்ல அவங்க கேட்ட அந்த லைட்டர்ஸ் ரவுண்டானா அப்படின்றது ஒரு 4-வே ரோடு. அந்த 4-வே ரோடு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருந்திருக்காது. 6 வழி இருக்கு, இந்த பக்கம் ஓடலாம், இந்த பக்கம் ஓடலாம், இந்த பக்கம் ஓடலாம், இந்த பக்கம் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் பயம் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், ஓட தான் பார்க்கும். அந்த இடத்துல ஓடவே வழி இல்லை. அப்படியே கடல் அலை எப்படி அலை அடிக்குது அந்த மாதிரி அலை அடிச்சதான் இல்லை, கீழே வந்துட்டான்.